அரசியல் களமே விறுவிறுப்பாக இருக்கிறது, ஒரு பதற்றத்துடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பதட்டம்லாம் இல்ல, விறுவிறுப்பா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கும் வரப்போற நாட்கள். சரி, பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா 1949ல அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பித்தார், அந்த கட்சியை ஆரம்பித்தார். 67ல தான் முதலமைச்சர் ஆனார் கூட்டணியோட. அதே மாதிரி 72ல அதிமுகவை ஆரம்பித்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அடுத்தது 77ல தான் அவர் முதலமைச்சர் ஆனார் கூட்டணியோட. பிப்ரவரி 2, 2024 விஜய் கட்சியை ஆரம்பித்தார். 26 தற்போது முதல்வராக போகிறார். கூட்டணி எதுவுமே இல்லை. மக்களுடைய தீர்ப்பு ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இருக்கிறத எப்படி பார்க்க முடியுது? எம்ஜிஆருடைய காலகட்டம் வேற, சமூக பொருளாதார சூழல் வேற, கம்யூனிகேஷன் சிஸ்டங்கள் வேற. இன்னைக்கு உள்ளங்கையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரியுது. விஜய் ஒரு வார்த்தை சொன்னா கன்னியாகுமரியில் இருக்கிறவனுக்கு அடுத்த செகண்ட் போய் சேருது. ஏதாவது வேலையா இருந்தானா வெயிட் பண்ணி அப்புறம் கூட பாத்துக்கிற அளவுக்கு வசதிகள் வந்துடுச்சு. எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் அப்படி இல்லை. ஒரு விஷயத்த சொல்லணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் மெனக்கெட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 75% தமிழ்நாட்டுக்கு விஜய் போகவே இல்லை. மக்கள் அதை ஒரு குறையா பார்க்கல. ஏன்னா விஜய் என்ன சொன்னார், தஞ்சாவூர்ல என்ன பேசினார்னு கும்பகோணத்துல இருந்துல கன்னியாகுமரிக்காரனுக்கு தெரியுது, கிருஷ்ணகிரிக்காரனுக்கும் தெரியுது. இங்க வரணும்னு அவங்க எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு விஜய் மீதான விமர்சனங்கள் இருந்தால் கூட அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, அல்லது அவர் ஆட்சிக்கு வந்தா தன்னை மாத்திக்குவார் அல்லது தன்னை மெருகேற்றிக்குவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு, அல்லது ஆளுகிற கட்சியின் மீது இருந்த அந்த வெறுப்பை, ஒரு ஒரு அயற்சியை விஜய் மேல ஒருமுகமாக காட்டியிருக்கிறாங்கிறதான் இவ்வளவு பெரிய மாசிவான வெற்றி. 107 இடம் தான். எம்ஜிஆரோட ஒப்பிட்டு எம்ஜிஆர் தான் சந்தித்த அந்த முதல் பொது தேர்தலில் ஆட்சியை பிடிச்சார் தனி பெரும்பான்மையோடு. விஜயால முடியல அப்படின்லாம் நம்ம நக்கல் பண்ண முடியாது. ஒன்னொன்னு ஒப்பிடக்கூடாது. எம்ஜிஆர் வேற, விஜய் வேற.